வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் என் வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, மாசி மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும், மாசி மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். அதற்கு முன்னாடி நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன் ஜோதிடர் ஆசிரியர். நாம பாத்தீங்கன்னா திருமண புள்ளி திருமண லக்னம்னு சொல்லி வகுப்பு எடுக்கிறோம். இந்த திருமண புள்ளி திருமண லக்னம், தொழில் புள்ளி தொழில் லக்னம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவருக்கு எந்த வயதில் எப்பொழுது திருமணம் நடக்கும், எந்த மாதத்தில் என்ன கிழமை எத்தனை மணிக்கு நடக்கும்னு சொல்ல முடியும். நடக்குமா நடக்காதாங்கிறதையும் சொல்ல முடியும். 2 திருமணமாங்கிறதையும் சொல்ல முடியும். அதே மாதிரி ஒருவருக்கு எந்த வயதில் தொழில் அமையும், அது வரைக்கும் அவர் இருக்கிற தொழிலே மெயின்டைன் பண்ணலாமா, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் பண்ணலாமா, இல்ல ஒருத்தருக்கு அரசாங்க உத்தியோகமா, அதிகார உத்தியோகமா, அடிமை தொழிலா அப்படிங்கறது நம்ம தெளிவா சொல்ல முடியும். அது ஜோதிடம் தெரிந்தவர்களும் படிக்கலாம், தெரியாதவர்களும் படிக்கலாம், அனுபவமானவர்களும் படிக்கலாம். அப்போ அதற்கு நேரடி வகுப்பா டெய்லி எடுக்கிறோம். தங்கி படிக்கணும். இந்த தங்கி படிக்கிறதுக்கு உணவும் தங்குமிடமும் இலவசம், கல்விக்கு கட்டணம் உண்டு. அது கீழே போற போன் நம்பர்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ மாசி மாதத்திற்கு மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு மாசி மாசம் இப்போ என்னது செலவு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு பாக்கியத்திலேயே போய் 9 கிரகம் உட்காந்துருக்கு. பாக்கியத்துல 9 கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் பாக்கியத்தில் 6 கிரகம், 9ஆம் பாவகத்தில் 6 கிரகம் உட்காந்துருக்கு. அவங்களுடைய பாக்கியஸ்தானத்துல 6 கிரகம் உட்காந்து பாக்குறதுனால இந்த 6 கிரகத்திற்கும் உண்டான செலவீனங்கள் கூடும். அப்போ அவர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி யாத்திரைகள் அதிகமா இருக்கும். குடும்பத்துடைய சுமைகளை சுமப்பதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். லோனு கிடைச்சா லோன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இஎம்ஐ, பர்சனல் லோனு இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அதிகமாக உருவாகும். வண்டி வாகனம் மாற்றக்கூடிய முயற்சி வரும். இந்த மாதம் இந்த சிந்தனைகள் வரும். இதற்குண்டான முயற்சி எடுத்து அதற்கான கடன் ஆகக்கூடிய வாய்ப்பு வரும். தொழில்ல பாத்தீங்கன்னா இப்போ ப்ரமோஷனுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இருக்கு. புதிய தொழில் தொடங்குறதுக்கு நல்ல ஒரு யுக்தியான நேரம் தான். அதுல இப்போ இவங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த 6 கிரகத்துல எந்த கிரகம் பலமா இருக்குதுன்னு பாத்துக்கணும். அவங்களுக்கு அவங்களுடைய சுயஜாதக பிரகாரம் இந்த கிரகங்களுடைய தசா புத்தி அந்தரம் நடக்குதா, அந்த கிரகம் நமக்கு என்ன நல்ல தசா புத்தியா வருதா, அதாவது 1, 5, 9 கூடிய தசா புத்தியா வருதா, பணபரஸ்தானத்துக்கு உண்டான தசா புத்தியா வருதா, இல்ல மறைவு ஸ்தானத்துக்கு வந்த தசா புத்தியா வருதாங்கிறதெல்லாம் சுய ஜாதகத்துல பாத்துக்கணும். ஏன்னா இந்த பொது பலனா சொல்றது பாத்தீங்கன்னா, மிதுன ராசியில ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்க குறைஞ்சது. இந்த 50 லட்சம் பேர்த்துக்கு நம்ம ஒரே பலனா சொல்றது சரியா இருக்கும். ஆனா 50 லட்சம் பேர்த்துக்கு 50 லட்சம் சுய ஜாதகம் இருக்கும். அவங்க சுய ஜாதக பிரகாரம் அவர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கிரகங்கள் எதிர்முட்டா இருக்கா, முடக்கா இருக்கா, இல்ல பிரச்சனைகளாக பாவ கிரகங்களால் சூழப்பட்டு இருக்கிறதா, இல்ல அதற்கு எதிர்பரமான தசாபுத்தி நடக்குதாங்கிறது எல்லாம் பார்த்து அவங்களுக்கு பலன் சொல்லலாம். பொது பலன்ல இப்ப மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல 6 கிரகம் மாசி 5ஆம் தேதியிலிருந்து சேரும். அப்ப பாத்தீங்கன்னா மைண்டு பயங்கர டிப்ரெஷன் ஆகும். நிறைய விஷயத்த லோடு பண்ணிக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி போகலாமா, இப்படி வரலாமா, என்னென்னத்தை எப்படி பண்றதுன்னு நிறைய விஷயங்கள் திடீர்னு நம்மள இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா மச்சானுக்கு பொண்ணு பார்க்க சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா வீடு கட்டுறதுக்காக லோனு கலைய வேண்டியதா இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்துக்காக ஃபீஸுக்கு பணம் சேர்த்த வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுத்தி ஒரே ஆள 9 விஷயங்கள் போட்டு பெறட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை மிதுன ராசிக்கு மட்டும் இப்போ ஒரு ஓட்டமா இருக்கும். அப்போ அவங்க குதிரை மேல இருக்கிற குதிரையை இயக்கிற ஜாக்கி மாதிரி இப்போ ஓடிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய அமைப்புல ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா அந்த நேரம் பார்த்துட்டா இந்த கடனை வாங்கிடலாமா, அந்த கடன் எடுத்துடலாமா, சரி எவ்வளவு வட்டியா இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம், நம்மளுடைய மனசு அப்படி இப்படின்னு போகும். அதே மாதிரி மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் அரசியலுக்கு உண்டான புதிய அவதாரம் எல்லாம் எடுக்க தோணும். அரசியல் அவதாரம், அதிகாரம் சம்பந்தப்பட்ட அவதாரம். அதே மாதிரி யாருக்காவது இப்ப கட்ட பஞ்சாயத்துக்கு போனா அது பிரச்சனையாயிட்டு. மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துல இப்போ கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டர்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும். அப்போ அதுல எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மாமனார் மாமியார் அப்படியே ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் பலன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாமனார் மாமியார், கணவனான மனைவி, மனைவியான கணவன், தொழில் அப்படிதான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தொழில். இந்த மாதிரி விஷயம் எல்லாமே கொஞ்சம் ஒரு இறுக்கமான சூழ்நிலையை கடந்து வரக்கூடிய மாதமாக இருக்கும். அப்போ அந்த இறுக்கமான சூழ்நிலையை கடந்து வருவது எப்படி
அப்படிங்கிறது அவங்க சுயஜாதகத்துல இருக்கும். பொதுவான பலன்ல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாசம் நம்ம பூர்வீகத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொந்த ஊர் விட்டு வெளியில போகணும்னு நினைப்பாங்க. வெளியூர்ல இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு வரணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சொந்த ஊர்ல தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க அபிவிருத்தி பண்ணலாம் அப்படின்னு வெளியூர்ல எல்லாம் தொழில் பண்ணலாங்கிறதுக்காக பேங்க் லோனு அப்படி இப்படின்னு எதிர்பார்ப்புல இருப்பாங்க. அரசாங்க உத்தியோகத்துல வெளியூருக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருப்பாங்க. வெளியூர்ல இருக்கிறவங்க நம்ம ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா அப்படிங்கிற அமைப்புல இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சிந்தனைகளை இப்போ மனசு பெரட்டி போடக்கூடிய மாசமா இருக்கும். அப்போ அந்த சிந்தனைகளுக்கு தகுந்த மாதிரி நாம நடக்க முடியுமா, சிந்தனைகள் நம்மளை செயல்படுத்துமா அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம சுய ஜாதகத்திலையும் பார்த்துக்கணும். ஏன்னா சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ யோகக்காரனுடைய தசா புத்தி நடக்குதா, லாபகாரனுடைய தசா புத்தி அந்தரம் நடக்குதா, பாக்கியாதிபதியோடது நடக்குதா, இல்ல அஷ்டமாதிபதியோடது நடக்குதா அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்துல பார்த்துக்கணும். அது இல்லாம இப்ப நடக்கக்கூடிய கிரகங்கள் நம்ம ஜனக ஜாதகத்துல இருக்கிற கிரகங்களோட யுத்தத்தில் இருக்குதா, இல்ல நட்புல இருக்குதா, நெருக்கத்துல இருக்குதாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிறப்பதான் நமக்கு முழு பலன் சொல்ல முடியும். ஏன்னா நான் சொன்ன மாதிரிதான் ஒரு ஒரு ராசிக்கு 50 லட்சம் பேர் 60 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க சுய ஜாதகத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல. பொதுவான பலன்ல மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டம் அதிகமாக இருக்கக்கூடியதும் நேட்டம் குறைவாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஓட்டம் அதிகம், நேட்டம் குறைவு. நேட்டம்னா வருமானம், லாபம், என்ன சொல்லலாம், ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளுக்கு உண்டான காலங்கள் எல்லாம் நமக்கு கம்மியா இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துங்க. அதே மாதிரி தேவையில்லாம போலீஸுக்கு நாம பிழை கட்ட வேண்டியதா இருக்கும். கோர்ட்டுக்கும் போலீஸுக்கும் அதுல கொஞ்சம் ஜாக்கிரதை. வண்டி வாகனத்துல இன்சூரன்ஸ் கரெக்டா இருக்குதா அப்படின்னு பாத்துக்கணும். நம்ம அதே மாதிரி இடையில இடவழியில வண்டி நிற்கக்கூடிய ஃபால்ட் ஆகிட்டு ஏதாவது ரிப்பேர் ஆகி நம்ம பாதி தூரத்துல பஞ்சர் ஆகியெல்லாம் வண்டி நிற்கும். அப்போ வண்டி எடுக்கும் போதே காத்து இருக்கா, வண்டியில பிரேக் இருக்கா, ஆயில் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஹெல்மெட் முக்கியமா யூஸ் பண்ணிக்கணும். ஹெல்மெட் இல்லைங்கிறது நம்மளுடைய நேரத்துக்கு பிடிச்சி பெயின் கட்ட வேண்டியதா இருக்கு. அதை நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வழிபாடுன்னு பார்த்தா நம்ம நின்றகோல பெருமாள் வழிபாடெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி வேற ஊர்ல போய் எல்லை காளியம்மன், எல்லை முனியப்பன், எல்லை கருப்பராயன் அப்படிங்கிற நம்ம ஊரை விட்டு அடுத்த ஊர்ல போய் எல்லையில இருக்கிற தெய்வத்தை கும்பிடலாம், பலம் தரும். இல்லை நம்ம ஊர் எல்லையில இருக்கிற தெய்வத்தோடைய கோயில்ல போயிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணலாம், தியானம் பண்ணலாம். இதெல்லாமே உங்களுக்கு உதவியா இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோட்டோரம் தர்மம் கேட்பவர்களுக்கு பொறி வாங்கி கொடுக்கலாம். பொறி பொறி இந்த கார பொறி, மசால் பொறி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, இல்லைன்னா பொரியே ஒரு பாக்கெட் பொறி வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களால எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுக்கலாம். ஒரு 25 ரூபா அவங்களுக்கு அந்த பொரியோட ஒண்ணா வச்சு செலவுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். வயதானவர்களுக்கு செய்யுங்க, அது ரொம்ப சிறப்பா இருக்கும். வணக்கம், வாழ்க வளமுடன்.